வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இன்னைக்கு நம்ம யூனிட் 10ஓட டைரி ஃபார்மிங் அதாவது லெசனோட சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டரில் பவுட்ரி பார்த்துருப்போம். ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ரீட்ஸ் ஆஃப் பவுட்ரி என்ன, அதில் என்ன அது டிசீசஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது, ஒரு பவுட்ரியை நம்ம எப்படி ரைஸ் பண்ணணும் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸோட ரிவ்யூவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ராசஸிங் ஆஃப் எக் மீட் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பவுட்ரி என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ அதோட எக்கு, ஸோ கம்பேரிஷன் ஆஃப் எக் மீட் அண்ட் பீஃப், ஸோ கிரேடிங் ஆஃப் எக்கு ப்ரிசர்வேஷன். ஸோ எக்கு என்ன மாதிரி குவாலிட்டிஸில் இருக்கணும், ஆல்புமின் எவ்வளோ இருக்கணும், ஒயிட் லேயரான ஆல்புமின் எவ்வளோ இருக்கணும், ஸோ எக்கோட எல்லோ யோக் எப்படி இருக்கணும், ஸோ ஷெல் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி சிக்கன், மீட், பீஃப் எல்லாத்தையும் கம்பேரிஷனில் பார்த்துருப்போம். ஸோ கிரேட் பண்ணியிருப்போம் எக்ஸை. அதுக்கப்புறம் ப்ரிசர்வேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறமா ப்ரிசர்வேஷன் அதிகமான சர்ப்ளஸ் எக்ஸ் இருந்துச்சுன்னா அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும், ஹோம் ப்ரிசர்வேஷனில் வாட்டர் கிளாஸ் மெத்தட், தட் இஸ் த சிலிக்கேட் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மெத்தட். ஸோ அதுக்கப்புறம் லைம் பாட்டிலில் இம்மர்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆயில் ப்ரொடக்டட் எக்ஸ் ஆயிலில் டிப் பண்ணி எடுக்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் மேஜர் டிசீசஸ் ஆஃப் சிக்கில் ராணிகெட் டிசீஸ்னால் என்ன, ஃபோல் பாக்ஸ்னால் என்னன்றதை பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக இந்த கிளாஸில் காரிசானா என்ன, காக்கிடயாசிஸ்னால் என்ன, பாலினியூரிட்டிஸ்னால் என்ன, கேண்டிடயாசிஸ், ஃபோல் காலரா, ரெஸ்பிரேட்டரி மைக்ரோபிளாஸ்மோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக ஸோ இந்த சாப்டரில் புதுசாக இருக்கிற டைரி ஃபார்மிங் சாப்டர் 2 அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைரி ஃபார்மிங்கில் இம்பார்ட்டன்ட் ப்ரீட்ஸ் ஆஃப் டைரி என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம இதோட கண்டினியூஷனாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் காரிசா. ஸோ காரிசான்றது ஒரு பாக்டீரியல் டிசீஸ். ஸோ இது இந்த கேரக்டரைஸ்டைட் பை கோல்டு இன் ஃபவுல்ஸ். ஸோ ஃபவுல்ஸுக்கு கோல்டு வரது மூலயமா இதை நம்ம இந்த டிசீஸ் வந்திருக்குன்றதை கிளாஸிஃபை பண்ணலாம். காரிசா இஸ் காஸ்ட் பை பாக்டீரியம் ஹீமோஃபைல்ஸ் கேலினாரம். ஸோ ஹீமோஃபைல்ஸ் கேலினாரம் அப்படின்ற பாக்டீரியானால இந்த காரிசா டிசீஸ் காஸ் பண்ணப்படுது. ஸோ இட் இஸ் அ கண்டேஜியஸ் டிசீஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ நேசல் டிஸ்சார்ஜ். ஸோ நேசல் டிஸ்சார்ஜ் மூலயமா இந்த டிசீஸ் கண்டேஜியஸ் டிசீஸ்னு சொல்கிறாங்க, டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ வாட் இஸ் கண்டேஜியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டாமினேஷன். ஸோ கண்டாமினேஷன் எப்படி ஆகுது, பர்சன் டு பர்சன். ஸோ நம்ம ஹியூமன்ஸுக்கு சொல்லணும்னா பர்சன் டு பர்சன் பார்க்குறனால, பர்சன் டு பர்சன் பழகுறனால அவங்களுக்கு கோல்டு இருந்தால் இவங்களுக்கும் கோல்டு வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபவுல்ஸுக்குமே நடக்குது. நெக்ஸ்ட் ஒன், இட் இஸ் அ ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். ஸோ இது கோல்டு வரனால இது நம்ம என்னன்னு சொல்லலாம், இட் இஸ் அ ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதோட சிம்டம்ஸ் என்னென்ன, நேசல் டிஸ்சார்ஜ், ஸ்வெல்லிங் ஆஃப் த ஃபேஸ் அண்ட் வாட்டல்ஸ். ஸோ இதோட ஸ்வெல்லிங் ஆஃப் ஃபேஸ் அண்ட் வாட்டல்ஸ்னால் என்னது, ஃபேஸும் அவங்களோட காது பகுதிகளும் என்ன ஆகும், வீங்கி போயிடும். ஸோ நேசல் டிஸ்சார்ஜ் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இட் கேன் பி ப்ரிவெண்டட் பை குட் சானிடேஷன். ஸோ குட் சானிடேஷன் மூலியமாக இதை நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியுது. அண்ட் ரெகுலர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் வைட்டமின்ஸ். ஸோ வைட்டமின்ஸ் கொடுக்குறனால இவங்களுக்கு இதை நம்மளால் ட்ரீட் பண்ண முடியுது. ஸோ இதோட ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டெட்ராசைக்ளின். ஸோ ஆன்டிபயாட்டிக், நோய் எதிர்ப்பு சக்தியான டெட்ராசைக்ளின் இந்த ட்ரக்கை நம்ம கொடுத்தோன்னா இது இதுக்கு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாபிக் காக்கிடயாசிஸ். இட் இஸ் அ புரோட்டோசோவன் டிசீஸ் கேரக்டரைஸ்டட் பை பிளட்டி ட்ராப்பிங்ஸ். ஸோ ட்ராப்பிங்ஸில் பிளட் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம், காக்கிடயாசிஸ்னு சொல்கிறோம். இட் இஸ் காஸ்ட் பை புரோட்டோசோவன் பாரசைட் கால்ட் ஈமிரா. ஸோ இதை ஈமிரான்னு சொல்கிறோம். ஈமிரான்ற ஒரு புரோட்டோசோவன் பாரசைட்ஸ் தான் இதை காஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஈமிரா பிலாங்ஸ் டு த குரூப் காக்கிடியன் அண்ட் ஹென்ஸ் த நேம் கால்ட் காக்கிடியன். ஸோ ஈமிரா காக்கிடியன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்றனால இதுக்கு நம்ம காக்கிடியன்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ இன்ஃபெக்ஷன் எப்படி நடக்குது, ஓவோசைட்ஸ். ஸோ வாட் இஸ் ஓவோசைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கருமுட்டைகள், தட் இஸ் எக்ஸ். ஸோ எக்ஸை பேர்ட்ஸோட ட்ராப்பிங்ஸ், அவங்களோட எக்ஸ்கிரீஷன் மூலயமா வர எக்ஸில் இந்த எக்ஸை குட்டி குட்டி சிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடும் அப்படின்னா லிட்டர்லோட கலந்துருக்கும் போது அதை எடுத்து சாப்பிட்ரும். ஸோ இது போய் அவங்களோட ஸ்மால் இன்டெஸ்டைன் இல்லைன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸில் பரவும் போது அதுலேருந்து ஸ்போர்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஸ்போர்ஸ் ரிலீஸ் ஆகிறது மூலயமா அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக இந்த டிசீஸ் பரவ ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த என்டர் த இன்டெஸ்டினல் செல்ஸ். ஸோ இன்டெஸ்டினல் செல்ஸ்குள்ளே இது என்டர் ஆகிறனால இந்த இன்டெஸ்டினல் செல்ஸை யார் சாப்பிட்றா, ஈமிரா சாப்பிட்றது. ஸோ இன்டெஸ்டைனில் இருக்கிற குட் செல்ஸை இந்த ஈமிரா சாப்பிட்றது. ஸோ இதனால தான் இது காசு ஆகுது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருது. இதோட சிம்டம்ஸை நம்ம என்ன பார்க்குறோம், பிளட்டி ட்ராப்பிங்ஸ் இருக்கும், ரஃபிள்டு ஃபெதர் அதாவது கலைஞ்சு போன மாதிரியான ஃபெதர்ஸு, லோ ஃபீட் இன்டேக்,
நெக்ஸ்ட் ஒன் லாஸ் ஆஃப் வெயிட், ட்ரூப்பினஸ், ஒரு மாதிரி தூங்கிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன? ஸோ இதை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா, காக்கிடியோஸ்டாட் அப்படின்ற ஒரு வேக்சின் மூலயமா, ஒரு ட்ரக் கொடுக்கறது மூலயமா இந்த இந்த நோயை நம்மளால குணப்படுத்த முடியுது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக நைட்ரோஃபியூரோசான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நைட்ரோஃபியூரோசான் யூஸ் பண்ணுறனால இந்த டிசீஸை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியுது. ஸோ அதை தாண்டி நைட்ரோஃபியூரோசோன், அப்புறம் ஆம்போட்ரியம், அதுக்கப்புறம் சல்ஃபானிடனைன், அதுக்கப்புறமா சல்ஃபா குவிக்ஸாலைன். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Next one is polyuritis. So polyuritis is a disorder of the nervous system. So caused by vitamin deficiency. ஸோ வைட்டமின் கம்மியாக இருக்கிறனால இந்த நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட் இஸ் காஸ்ட் பை டிஃபிஷியன்சி ஆஃப் தைமின் விட்டமின் B1. ஸோ விட்டமின் B1 தைமின் கம்மியாக இருக்கிறனால இது என்ன ஆகுது, காஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இதோட சிம்டம்ஸ் என்னென்ன? லாஸ் ஆஃப் ஆப்பிடைட். ஸோ ஆப்பிடைட் அதாவது பசியின்மை இவங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு பேர் தான் ஐனோரெக்சியா. ஸோ லாஸ் ஆஃப் வெயிட் நடக்குது, ரஃபிள்டு ஃபெதர்ஸு, லெக்கு வீக் ஆகுது, ப்ளூ ரெட் கலரில் இருக்க கார்ம்ஸ் எல்லாமே ப்ளூ கலரில் மாறுது, பேரலைசிஸ் நடக்குது. ஸோ வாதம் அந்த மாதிரி அவங்களோட டோஸ், லெக்கு, நெக் எல்லாம் மாறுது. அதுக்கப்புறமா பேர்ட்ஸ் ஃபிக்ஸ்ட் இன் த லெக் அண்ட் ட்ராஸ் பேக் த ஹெட் இன் அ ஸ்டார் கேசிங் பொசிஷன். ஸோ கீழே உட்காந்து அந்த பேர்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இப்படி வானத்தை பார்க்குற மாதிரி அப்படியே தன்னோட கால்களில் உட்காந்துருது. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டார் கேசிங் பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேண்டிடயாசிஸ். ஸோ வாட் இஸ் கேண்டிடயாசிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திஸ் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை அ சர்டைன் ஸ்பீசிஸ் ஆஃப் ஈஸ்ட். ஸோ இது ஒரு ஈஸ்ட்னால வரக்கூடிய ஒரு வியாதி. ஸோ சச் அஸ் கேண்டிடா ஆல்பிகன், கேண்டிடா ட்ராபிகாலிஸ். ஸோ நம்ம காலில் வரக்கூடிய இந்த சேற்று புண்ணுலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு படம் மாதிரி ஒரு இது வரதுக்கு பேர் தான் கேண்டிடியாஸ்ட்டு சொல்கிறோம், அலர்ஜி மாதிரி. ஸோ ஃபவுல் காலரா. வாட் இஸ் ஃபவுல் காலரா? இட் இஸ் அ ஃபேட்டல் டிசீஸ் காஸ்ட் பை பாக்டீரியம் கால்ட் பாஸ்டியூரெல்லா முட்டோசிடா. ஸோ பாஸ்டியூரெல்லா முட்டோசிடான்ற ஒரு பாக்டீரியம்னால இது எல்லாம் காஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த லாஸ்ட் ஒன் இஸ் ரெஸ்பிரேட்டரி மைக்கோபிளாஸ்மோசிஸ். ஸோ இந்த இதோ திஸ் இஸ் ஆல்சோ எ கண்டேஜியஸ் டிசீஸ். வாட் இஸ் கண்டேஜியஸ்? பர்சன் டு பர்சன் கான்டாக்ட் ஆகிற மாதிரி சிக்ஸ் டு சிக்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறத நம்ம கண்டேஜியஸ் டிசீஸ்னு சொல்லுவோம். காஸ்டு பை ப்ளூரோநிமோனியா லைக் ஆர்கானிசம். ஸோ அதான் PPLO அப்படின்னு சொல்லியிருக்கோம். ப்ளூரோநிமோனியா அப்படின்ற பாக்டீரியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் இதில் காஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு நான் ஒரு ஃபைன் அட்வைஸ் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த டிசீசஸ்லாம் படிக்கும்போது இதுக்கப்புறம் நம்ம ப்ரீட்ஸில் என்னென்ன டிசீசஸ் வருதுன்னு பார்ப்போம், கேட்டல்ஸில் பார்ப்போம், பஃப்லோஸில் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு ஷீட் எடுத்துகிட்டு, ஸோ அந்த ஷீட்டில் இதோட காசேட்டிவ் ஏஜென்ட் என்ன, ஒரு இப்போ ரெஸ்பிரேட்டரி மைக்கோபிளாஸ்மோசிஸ் இருக்குது அப்படின்னா இதோட காசேட்டிவ் டிசீஸ் என்ன, இது பாக்டீரியாவா, ஃபங்கையா, வைரஸா, ஈஸ்டான்னு பார்த்து அதை டிக் பண்ணி வச்சுட்டு, இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, இதோட ப்ரிவென்ஷன் என்ன, இதோட ட்ரீட்மெண்ட் என்ன, இப்படி நீங்கள் போட்டு வச்சுக்கிறது மூலயமா நீங்கள் ஒரு ஷீட்டை மட்டும் பக்கம் பக்கமாக படிக்கிறதுக்கு இந்த ஒரு ஷீட்டை மட்டும் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால ட்ரை திஸ் மெத்தட், ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், டைரி ஃபார்மிங். ஸோ நம்ம சாப்டர் 2க்குள்ளே போயிட்டோம். ஸோ திஸ் ஒன் இஸ் அ டைரி ஃபார்மிங். ஸோ அனிமல் ரிசோர்ஸ் ஆர் த மெட்டீரியல்ஸ் ஃபார் ஹியூமன் நீட்ஸ். ஸோ அனிமலோட ரிசோர்ஸை தான் ஹியூமன் தன்னோட நீடை யூஸ் பண்ணிக்கலாம். த வேர்ட் லைஃப் ஸ்டாக் ரெஃபர்ஸ் டு டொமஸ்டிக் அனிமல்ஸ் விச் ஆர் யூஸ் டு கெட் த ப்ராஃபிட். ஸோ லைஃப் ஸ்டாக் அப்போ நம்ம எதை சொல்கிறோம், டொமஸ்டிக் அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கிறது தான் சொல்கிறோம். ஸோ அந்த டொமஸ்டிக் அனிமல்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கிற அந்த பொருட்களை நம்ம லைஃப் ஸ்டாக்னு சொல்கிறோம். ஸோ லைஃப் ஸ்டாக், அந்த லைஃப் ஸ்டாக்கை வச்சு நான் என்னோட அந்த லைஃப் ஸ்டாக் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கோ அதை வச்சு என்னோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும், என்னோட லைஃப் ஸ்டைல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம ஆரம்பத்திலே பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் இஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. த சயின்ஸ் ஆஃப் ரியரிங், ஃபீடிங், கேரிங், ப்ரீடிங், யூட்டிலைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் இஸ் கால்ட் அஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ ஒரு அனிமலை வளர்க்குறது, அதுக்கு ஃபீட் பண்ணுறது, அதை கேர் பண்ணிக்கிறது, அதை ப்ரீட் பண்ணுறது, அதில் இருக்கிற பொருட்களை நான் உபயோகிச்சுக்கிறது, அதாவது மில்க், அது மாதிரி நம்ம எக்கு பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றி பார்க்கும்போது பட்டர், கீ, யோகட், அதுக்கப்புறம் கோவா அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ இது மாதிரிலாம் நம்ம இந்த மில்கோட பை ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ மீட்டு சாப்பிட்றோம், தட் இஸ் பீஃப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம இந்த கேட்டல்ஸ்லேருந்து லெதர் எடுத்துக்கிறோம்.
அதோட வூல்ஸ் எடுத்துக்கிறோம், ஃபர் எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய பை ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது மாதிரி யூட்டிலைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்றத அதுதான் மீன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்கிறோம்? அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இந்தியா 5th பொசிஷன் இன் த வேர்ல்ட் ஹேவிங் நம்பர் ஆஃப் கேட்டில்ஸ் அண்ட் பஃபலோஸ். ஸோ பஃபலோஸும் கேட்டில்ஸும் இருக்கிறதுல இந்தியா 5th பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், about 24 breeds of cattle and 66 breeds of buffaloes are found in India. ஸோ 24 வகையான கேட்டில்ஸும் 6 வகையான பஃபலோஸும் இந்தியாவில் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மேசிவ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் 1970s ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு ஒன்றத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட்டில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒயிட் ரிவால்யூஷன் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. ஸோ இந்த ஒயிட் ரிவால்யூஷன் எதுக்கு நடந்துச்சு அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேவ் த ஃபுல் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் டைரி. ஸோ டைரி ஃபார்மிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒயிட் ரிவால்யூஷன் நடந்துச்சு. வெள்ளை புரட்சின்னு சொல்லுவாங்க. Next one, therefore it has been established various research institutes in the different parts of India. ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் நிறைய ரிசர்ச் இன்ஸ்டியூட் இதோட ரிசல்ட்டாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அதில் ஒன்று தான் என்டிஆர்ஐ, நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அப்புறம் என்டிசி, நேஷனல் டைரி கார்பரேஷன் அண்டு இந்தியா, அதுக்கப்புறமா இந்தியன் வெட்டினரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மில்க் இஸ் த ஃப்ரெஷ் லாக்டியல் ரீக்ரியேஷன் of the milk animals naturally intended for the nourishment of the offspring, but exploited as an article of food by human beings. ஸோ மில்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மாடு மில்க் அனிமல்ஸ், அதாவது என்ன அனிமல்ஸ் எல்லாம் மில்க் கொடுக்குதோ, ஸோ அந்த மில்க் அனிமல்ஸ் தன்னோட ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு நொரிஷ்மெண்ட், அதை வளர்க்குறதுக்காக வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மில்க். ஸோ ஆனால் நம்ம ஹியூமன் என்ன பண்ணிட்டான், அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டான். எதுக்காக? அவன் ஹியூமன் பீயிங்ஸ் அதை சாப்பிடணும் அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணுறான், அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைரி ஃபார்மிங் இஸ் த ரைசிங் ஆஃப் ஃபீமேல் கேட்டில் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க். ஸோ மில்க் கன்சியூம் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஒரு ஃபீமேல் கேட்டில் வளர்த்தோன்னா அதுக்கு பேர் தான் டைரி ஃபார்மிங். ஸோ எய்ம் என்ன? டு கிரியேட் ஒயிட் ரிவால்யூஷன். ஸோ என்ன ஆகணும், நிறையா மில்க்கு, பட்டரு, கோவா, யோகட் இதெல்லாம் நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இல்லை நிறைய இது எனக்கு இம்போர்ட் ஆகணும். ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எனக்கு தேவை இருந்துச்சுன்னா என் நாடு என்ன ஆகும், ஸோ எக்கனாமியில் கொஞ்சம் டெவலப் ஆகும் அப்படின்றதுக்காக இந்த ஒயிட் ரிவால்யூஷனில் இதை எய்மாக வச்சுருக்காங்க. ஸோ கேட்டிலோட ஃபேமிலி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, பொவிடே ஃபேமிலின்னு சொல்லுவோம். தே ஆர் ரைஸ்ட் ஐஸ் லைவ் ஸ்டாக் ஃபார் மில்க், மீட், மில்க், லெதர், உல் அண்ட் டிராஃப்ட். ஸோ மில்க்குக்காகவும், மீட்டுக்காகவும், லெதருக்காகவும், அதோட உல்காகவும், அதை ஒரு டிராஃப்டிங் பொருளாக இழுத்துட்டு போகிறதுக்கு தேவையான ஒரு ஆர்கானிசமாகவும் அதை நான் வளர்த்துட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ த ரியரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கேட்டில் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் அண்ட் மீட் அண்ட் இட்ஸ் பை ப்ராடக்ட்ஸ் இஸ் கால் டைரி. ஸோ நம்ம எப்படி எக்ஸுக்கும் மீட்டுக்காகவும் நம்ம வளர்த்ததுக்கு பேர் பவுட்ரி ஃபார்மிங்னு சொன்னோமோ, அதே மாதிரி இங்கே ப்ரொடக்ஷன் ஆஃப் மில்க் அண்ட் மீட், அப்புறம் அதோட பை ப்ராடக்ட்ஸ், இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டைரி ஃபார்மிங்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் திங், த சயின்டிஃபிக் நேம் ஆஃப் இந்தியன் கேட்டல்ஸ் என்னென்ன அப்படின்னா, பாஸ் இண்டிகஸ், ஆக்ஸு, பாஸ் பிபாலஸ். ஸோ பிபாலிஸ் அப்படின்றது பஃபலோஸ். ஸோ இதெல்லாம் அதோட சயின்டிஃபிக் நேம். நெக்ஸ்ட் ஒன், த பஃபலோஸ் ஆர் த மல்டிபர்பஸ் அனிமல்ஸ். ஸோ மல்டிபர்பஸ் அனிமல்ஸ் அது என்ன கொடுக்குது, மில்க்கு, மீட்டு, டிராஃப்ட் பவர் எனக்கு கொடுக்குது, என்னோட பொருளை இழுத்துட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதனால நான் அதை என்ன சொல்கிறேன், லிவிங் டிராக்டர்ஸ்னு சொல்கிறேன். எங்கே இருக்கக்கூடிய கேட்டல்ஸ் எல்லாத்தையும் காவ்ஸ்னு சொல்கிறேன். எங்கே மேலே புல்லாக்ஸ், புல் கேவ்ஸ், காளை மாடுகள்னு சொல்கிறேன். அதே மாதிரி புல்லாக்ஸ்னு சொல்கிறேங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் புல்லாக்ஸ் காவ்ஸ்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் யங் ஃபீமேல்ஸை நான் என்னென்னு சொல்கிறேன், ஹீஃபர்ஸ், கவ் காவ்ஸ்னு சொல்கிறேன். அதாவது பசுமாடுகள் அப்படின்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நார்மலி மேல் கேட்டில் ஆர் கெட்டஸ்டேட்டட் அன்லெஸ் நீடட் ஃபார் த ப்ரீடிங். ஸோ வாட் இஸ் கெட்டஸ்டேட்டட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீட் பண்ணுறதை விடாமல் தடுக்கிறது. ஸோ எனக்கு ப்ரீட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நான் அதை என்ன பண்ணுவேன், ப்ரீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பேன். இல்லை அப்படின்னா அதை இனப்பெருக்கம் பண்ண விடாமல் நான் தடுத்து வச்சுருப்பேன். ஸோ தட் இஸ் கால்ட் கெட்டஸ்டேட்டட். ஸோ கெட்டஸ்டேட்டட் பண்ணப்பட்ட மேல்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்கிறோம், ஸ்டீர்னு சொல்கிறோம். இன்டாக்ட் மேல் அதுக்காகவே ப்ரீட் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கவங்கள புல்ஸ்ன்னு சொல்கிறேன். அடல்ட் ஃபீமேல் ஓவர் 2 years வளர்ந்தது என்ன சொல்கிறேன், கவ்வுன்னு சொல்கிறேன். கேட்டில் ரைஸ்டு ஃபார் ஹியூமன் கன்சப்ஷனுக்கு பேர் பீட் கேட்டில். ஸோ ஹியூமன் தன்னோட கன்சப்ஷனுக்காக சாப்பிட்றது எல்லாமே என்னது, பீஃப் கேட்டில்னு சொல்கிறோம். கவ் தட் ஈல்ட் மில்க்
ஆர் கால்ட் டைரி கவுஸ். ஸோ எந்த கவுஸ் எல்லாம் மில்க் தருதோ அது எல்லாமே டைரி கவுஸ். ஆக்ஸ் இஸ் a cattle trained as a draft animal. ஸோ ஆக்ஸை நான் என்னென்னு யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரு இழுத்துட்டு போகிற ஒரு அனிமலாக நான் யூஸ் பண்ணுறேன். ஆக்ஸ்ன்றது அதோட பியூரல் மீனிங். தே ஆர் கேட்டஸ்டேட்டட் மேல் கிரெயின் கிரைண்டிங் அண்ட் வாகான் ட்ரைனிங். ஸோ எனக்கு கிரைன்ஸ் கிரைண்ட் பண்ணுறதுக்கும் பழைய காலத்துலலாம் அந்த மாடோட கழுத்துலேருந்து கயிறை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்லில் உரல் வச்சு அதை சுத்த விடுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரியும் வாகான் ட்ராயிங் அதாவது இழுத்துட்டு போகிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆக்சன் ஆர் யூஸ்டு ஃபார் த டீம்ஸ் ஆஃப் ட்ரூ. ஸோ ஆக்சன்னா 2 மாடு இருக்கும். ஸோ 2 மாடு கழுத்துலையும் உட்டன் யோக கட்டியிருப்பாங்க. ஸோ அதோட நெக்கில் இருக்கும். ஸோ த ஃபோர்ஸ் ஆஃப் ட்ராஷ் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அக்ராஸ் த ஷோல்டர்ஸ். ஸோ அவங்க ஷோல்டரில் ஈக்குவலாக வெயிட்டை கேரி பண்ணுவாங்க. ஸோ வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் தட், எதுக்காக இந்த டைரி ஃபார்மிங்? ஸோ மில்க் ப்ராடக்ட்டும் நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் ஒன், மீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் வில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இட் ப்ரொவைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரூரல் ஏரியாஸ். ஸோ ரூரல் ஏரியாஸ் கிராமப்புறங்களில் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குது. இட் ப்ரொவைட்ஸ் ஆர்கானிக் மேன்யூர். ஸோ எனக்கு அது உரங்களை கொடுக்குது. மாட்டோட சாணம் எனக்கு பெரிய உரம் இல்லையா, ஸோ எனக்கு உரங்களை கொடுக்கறனால ஆர்கானிக் மேன்யூரை இவங்க கொடுக்குறாங்க. ஸோ நிறைய கிராப்ஸ் இதனால எனக்கு நல்லா வளருது. மேன்யூர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்ப்ரூவிங் த சாயில் ஃபெர்டிலிட்டி. ஸோ சாயிலோட தன்மையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு மேன்யூர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. கேட்டில்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் ஒர்க். ஸோ கேட்டில்ஸை நான் எதுக்குலாம் யூஸ் பண்ணுறேன், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒர்க்குக்காகும். அதாவது தட் இஸ் கேட்டில்ஸ் ஆர் யூஸ்டு டு ட்ராக் த கேஸ்ட். என்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் இழுத்துட்டு போகிறதுக்கு கேட்டில்ஸ் ரொம்ப பெரிய உதவியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், தி கேட்டில்ஸ் ஆர் யூஸ்டு டு கேரி த குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஃபார்மர்ஸ். ஸோ ஃபார்மர்ஸ் தன்னோட அக்ரிகல்ச்சர் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராப்ஸ் எல்லாத்தையும் அவன் கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த கேட்டில் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு வரைக்குமே நிறைய கிராமங்களில் உபயோகப்படுது. ஸோ த கவுடங் இஸ் யூஸ்ட் அஸ் மேன்யூர் இன் அக்ரிகல்ச்சர் டு யூ கெட் த ஹை ஈல்டு. ஸோ கவுடங் மாட்டு சாணம் என்ன பண்ணுது, ஒரு பெரிய மேன்யூராக அக்ரிகல்ச்சரில் எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ அக்ரிகல்ச்சரில் நான் விளைவிக்கிற பொருட்கள் எல்லாமே உனக்கு பெரிய லாபத்தை ஈட்டி தரதுக்கு மாதிரி இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ், தேர்ஃபோர் தி கேட்டில்ஸ் ஆர் கன்சிடர் டு பி த பேக் போன் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு இந்த அக்ரிகல்ச்சருக்கு கேட்டில் ஒரு பெரிய பேக் போனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ த ஃபியூயல் பயோகேஸ், அதாவது ஃப்ரெஷ் டங் இஸ் யூஸ்ட் இன் ஹீட்டிங் கேஸ், கோபார் கேஸ் ஃபார் குக்கிங் அண்ட் ஹீட்டிங். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த மாட்டுச்சாணத்தை என்ன பண்ணுறாங்க, அதாவது காஞ்சு போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த மாட்டுச்சாணத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயோ ஹீட்டிங்கில் எனக்கு யூஸ் பண்ணுறாங்க. இல்லை அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய டங்கு பெரிய லார்ஜ் லெவல் கமர்ஷியல் லெவல்லாம் இருக்கக்கூடிய கோபார் கேஸில் யூஸ் பண்ணி குக்கிங்க்கும் ஹீட்டிங்க்கும் அதை என்ன பண்ணுறாங்க, சிலிண்டரில் அடித்து நமக்கு தராங்க. ஸோ ட்ரை டங் கேக் இஸ் ஆல்சோ யூஸ்ட் அஸ் ஃபியூயல் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ இதுலேருந்து ஃபியூயல் கூட தயாரிக்கிறாங்க. இன்னமுமே ரூரல் ஏரியாஸில் இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் லெதர். ஸோ அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய லெதர் தான் பார்க்க போகிறோம். So the skin and hides of the dead cattle are used to manufacture the shoes, slippers, bags, drums, suitcase, purse. இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன யூஸ் ஆகுது, டெட் கேட்டில். ஸோ இறந்து போன அந்த கேட்டிலோட உடம்புல இருந்து இந்த ஷூஸு, ஸ்லிப்பர்ஸ், பேக்ஸு, ட்ரம்ஸு, சூட்கேசஸ், பர்சஸ் இது எல்லாமே என்னால் ரெடி பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் ஒன், ஜெலாட்டின். ஸோ வாட் இஸ் ஜெலாட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ ப்ரோட்டீன் டிரைவ்டு ஃப்ரம் ஹார்ன்ஸ், கொம்புகள், அதோட ஹூஸு, ஸ்கின்னு, போன்ஸு. ஹூஸ்னால் அந்த மாட்டோட காலில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஷூ ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஹூஸு, ஸ்கின்னு, போன்ஸு இது எல்லாத்துலேருந்து என்ன இருக்குது, ஒரு ப்ரோட்டீன், ஜெலாட்டின் ப்ரோட்டீன் என்னால் கன்வெர்ட் பண்ண முடியுது. ஸோ ஜெலாட்டின் இஸ் அ வெரி குட் ப்ரோட்டீன். இட் கேன் பி டைஜஸ்டட் ஈஸிலி. ஸோ எனக்கு டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஜெலாட்டின் பவுடர் எனக்கு இதுலேருந்து கிடைக்குது. ஸோ இட் இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் த கேப்சூல்ஸ் இன் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நிறைய கேப்சூல்ஸ் எனக்கு கேப்சூல்ஸில் உள்ளே போட்டு நம்ம கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த ப்ரோட்டீன் கேப்சூல்ஸ் எல்லாமே ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இது யூஸ் ஆகுது. கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், சோப்பில், ஐஸ்கிரீமு, ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம்ஸில், ஃபேப்ரிக் பிரிண்டிங்கில் எல்லாம் கூட எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் க்ளூ. ஸோ வாட் இஸ் க்ளூ? இட் இஸ் அ கம்மி சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஸ்கின்
கனெக்டிவ் டிஷ்யூஸ் அண்ட் போன்ஸ். ஸோ ஒரு மாடோட உடம்புல இவ்வளோ வகையான திங்ஸ் நமக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்மி சப்ஸ்டன்ஸான ஸ்கின்னில் இருந்தும் கனெக்டிவ் டிஷ்யூஸில் இருந்தும் போன்ஸில் இருந்தும் ஒரு கம்மி சப்ஸ்டன்ஸை என்னால் உருவாக்கிக்க முடியுது. தட் இஸ் க்ளூ. So the glue is a gum is used to make furnitures, toys இதெல்லாம் யூஸ் பண்ணி செய்கிறதுக்கு எனக்கு என்ன ஆகுது, இந்த க்ளூ வந்து யூஸ் ஆகுது. ஸோ போன் மீல். வாட் இஸ் போன் மீல்? வென் போன்ஸ் ஆர் crushed from the bone meal which is an important fertilizer. ஸோ போனை நான் க்ரஷ் பண்ணி, அதாவது மாட்டோட எலும்பை பவுட்ராக்கி, அந்த பவுடரை நான் என்ன பண்ணுறேன், ஃபர்டிலைசர் உரமாக நான் வந்து என்னோட ஃபீல்டுக்கு போட போகிறேன். இட் இஸ் ஆல்சோ யூஸ் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் கேட்டில் ஃபீல்டு. ஸோ கேட்டிலுக்கே திருப்பி கொடுக்க, அதாவது கன்றுகளுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீடாக கூட இது யூஸ் ஆகுது. த ஹேர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் மேக்கிங் ப்ரஷஸ். ஸோ மாட்டோட முடி பார்த்துருப்பீங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அந்த ப்ரஷ்ஷை எதுக்கு ஹேர்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த ப்ரஷ்ஷு செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இன் ஸ்பெயின், ஸோ ஸ்பெயின் நாடுகளில் புல்ஸ் ஆர் யூட்டிலைஸ் ஃபார் புல் ஃபைட்டிங். ஸோ நமக்கு முன்னாடியே நமக்கு அப்புறம், அதாவது புல்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்பெயினில் புல் ஃபைட்டிங்காக சண்டை நம்ம ஜல்லிக்கட்டு பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரியும் வச்சுருக்காங்க. சாக்ரிஃபைசிங் அனிமல்ஸ் ஃபார் ரிலீஜியஸ் பர்பஸ் அண்ட் கவுஸ் ஆர் சாக்ர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், கவுஸை ரொம்பவே சாக்ரடாக ஒரு புனிதமான ஒரு இதாக வச்சுருக்கோம். ஸோ நம்மளோட ரிலீஜியஸ் பர்பஸஸ்க்காகவும் நம்ம வளர்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாமே வாட் இஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் என்னென்னலாம் இருக்குது, இந்த பேரெல்லாம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கணும். எங்கள் கேட்டல்னா என்ன, எங்கள் மேல்னா என்ன, ஃபீமேல், நம்ம பொறுத்த வரைக்கும் எல்லாமே கவு தான், அப்படி தான் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா இதோட யூசஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. கோபார் கேஸ்னால் என்னென்னு பார்த்துக்கோங்க. லெதர் ஜெலாட்டினில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், க்ளூவில் யூஸ் பண்ணுறோமா, போன் மீலில் எப்படி யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட அப்கமிங் கிளாஸில் நம்ம என்ன பண்ணுவோம், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் ஹவுஸ், அதாவது பவுட்ரி எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. சேம் மெத்தட் எப்படி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கணும். ஸோ ஃபார்ம் ஹவுஸில் எப்படி நம்ம மாடுகளுக்கு உணவு கொடுக்க போகிறோம், ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீடிங் மேனேஜ்மெண்ட், அதோட இனப்பெருக்கம் எப்படி இருக்க போகுது, இம்பார்ட்டன்ட் ப்ரீட்ஸ் ஆஃப் டைரியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ரீட்ஸு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கான சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஆஃப் கேட்டில். கேட்டிலுக்கு சயின்டிஃபிக் நேம் என்ன, அது என்ன மாதிரி பொசிஷன்ஸில் இருக்குது. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரீட்ஸ். ஸோ எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் என்னென்ன, இண்டிஜினஸ் ப்ரீட்ஸ் என்னென்ன, ஸோ அதில் என்னென்ன மாதிரி கவுஸ் டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ப்ரீட்ஸ்லையும் டைப் ஆஃப் கேட்டில் ப்ரீட்ஸ்லையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷின், அதாவது டைரி ஃபார்மிங் மெயின்லி எய்ம்ஸ் டு ப்ரொடியூஸ். ஸோ டைரி ஃபார்மிங் எதுக்காக நம்ம பண்ணோம், நம்ம படித்தோம், டைரின்னு இருக்குது. ஸோ மில்க்கு, ஒவ்வொரு தடையுமே இதோட பை ப்ராடக்ட் என்னன்னு நல்லா பார்த்துக்கோங்க. யோகட்டு, பட்டரு, சீஸு, ஸோ இது எல்லாமே எக்ஸட்ரா இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன கலரில் இருக்குது, எனக்கு ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ டைரி ஃபார்மிங் மெயின்லி எய்ம்ஸ் டு ப்ரொடியூஸ், என்ன எய்ம் பண்ணுது, ஒயிட் ரிவால்யூஷன் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் காக்கிடியாசிஸ். ஸோ வாட் இஸ் காக்கிடியாசிஸ்? காக்கிடியாசின்றது என்னது, இஸ் காஸ்ட் பை புரோட்டோசோவான் பாராசைட். எந்த புரோட்டோசோவான் பாராசைட்னால, இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கொஷின், காசிட்டிவ் ஏஜென்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த புரோட்டோசோவான் பாராசைட் எந்த பாராசைட் அதை காஸ் பண்ணுதுன்னு நம்ம பார்த்தோம், ஈமிரான்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஈமிரா என்ன பண்ணும், ஸ்மால் இன்டெஸ்டைனோ லார்ஜ் இன்டெஸ்டைனோ அங்கே போய் அங்கே இருக்கிற செல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இது சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் சாப்பிட்றதுனால இதுக்கு என்ன ஆயிரும், பேர்ட்ஸ் எல்லாமே ஸ்டார் கேசிங் பொசிஷனில் இருக்கும், அதுக்கு என்ன பண்ண முடியாது, ஆப்பிடைட் இருக்காது, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் ஸோ இங்கே என்ன உங்களுக்கு ஹோம்ஒர்க் அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் வரதுக்கு முன்னாடி இல்லை இந்த வீடியோ ஒரு செகண்ட் பாஸ் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஸ்லைட்ஸ் எதுவும் பார்க்காம என்ன பண்ணுங்கன்னா, கேண்டிடியா ட்ராபிகாலிஸ், ஸோ இது எதோட காசிட்டிவ் ஏஜென்ட், ஈமிரா இது எதோட காசிட்டிவ் ஏஜென்ட்,
ஸோ இது நம்ம என்ன படிச்சோம்? ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம்னு படிச்சோமா? ஸோ இது எதோட காசேட்டிவ் ஏஜென்ட்? பாஸ்டுரெல்லா மொட்டோசிடா. ஸோ இது எதோட காசேட்டிவ் ஏஜென்ட்ன்றத இங்கருந்தே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, இல்ல ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க திருப்பி ஒரு தடவ பார்க்க வேண்டியதுக்கான அவசியம் இருக்காது. ஸோ இந்த இடத்துலயே ஒரு தடவ எது எதுக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னு ஒரு தடவ வீடியோ பாஸ் பண்ணி, நீங்களே உங்க மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. ஸோ திஸ் கொஸ்டினோட ஆன்சர் என்னது? காக்கிடயாசிஸ். ஸோ தட் இஸ் ஈமிரா தான் காசேட்டிவ் ஏஜென்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஈமிரா அக்வஸ் த்ரோ. ஸோ இன்ஃபெக்ஷன் ஈமிரா எப்படி நடக்குது? ஸோ நான் இப்போ தான் சொல்லியிருப்பேன். ஸ்போர்ஸ் இன் ஃபெதர்ஸா? ஸோ ஃபெதர்ஸில் ஏதாவது ஸ்போர்ஸ் இருக்கா? ன்றோம். oocytes in droppings. Yes, this one was the one we studied. Blood parasites. Contaminated water onlyயா? ஸோ பிளட்ல இருக்கிற பிளட்லேயே பேராசைட் இருந்தால் அது மூலியமாக அதுக்கு அஃபெக்ட் ஆச்சா? இல்லை. கண்டாமினேட் வாட்டரில் அது அஃபெக்ட் ஆச்சா? இல்லை. oocytes, அதாவது என்ன சொன்னேன்? கருமுட்டைகள். ஸோ கருமுட்டைகள் என்ன பண்ணுது? பேர்ட்ஸோட ட்ராப்பிங்ஸ்லேருந்து, அவங்களோட எக்ஸ்கிரீஷன்லேருந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த எக்ஸ்கிரீஷனை யார் சாப்பிட்றா? லிட்டர் மெட்டீரியல்ஸோட இருக்கக்கூடிய ஃபீடை என்ன பண்ணிடுது? இந்த பேர்டு சாரி ஆக்சுவலி இந்த பேர்ட்ஸோட யூஷுவல் திங்கே என்ன? பெக் பண்ணுறது. ஸோ அவங்க கொத்தி கொத்தி சாப்பிடுவாங்க. சும்மா சும்மா கொத்திட்டே இருப்பாங்க. அதனால பெக்கிங் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா, இந்த முட்டையோட ட்ராப்பிங்ஸை அவங்க தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ சாப்பிட்றனால அவங்களோட ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைனோட செல்ஸை இந்த ஈமிரா, அதாவது இந்த இதில் இருக்கக்கூடிய இந்த ஈமிரா என்ன பண்ணும்? அதையும் சேர்த்து சாப்பிட்ரும். ஸோ இதுலேருந்து தான் இது காஸ் ஆகுது. ஸோ oocytes in the droppings is the correct answer for this one. Next one, polyneuritis. ஸோ polyneuritis is caused by deficiency of எந்த வைட்டமினோட குறைபாடுனால polyneuritis காஸ் ஆகுது? ஸோ டைரக்ட் ஆப்ஷன் B1. விட்டமின் B1 இல்லாதனால polyneuritis காஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன், போன் மீல். ஸோ போன் மீல்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ போன் மீல் இஸ் யூஸ்ட் as, எப்படி யூஸ் ஆகுது? ஸோ போன் மீல் ஃபியூவலுக்கு யூஸ் ஆகுதா? இல்லை. நம்ம கவுடங்க தான் ஃபியூவலுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். பட் ஃபர்டிலைசருக்கு யூஸ் ஆகுதா? எஸ், ஃபர்டிலைசருக்கு யூஸ் ஆகுது. டெக்ஸ்டைல் மெட்டீரியல்ஸுக்கு யூஸ் ஆகுதா? நம்ம பேர்டு அனிமலோட வில்ஸ் தான் எதுக்கு யூஸ் ஆகுது? டெக்ஸ்டைல் மெட்டீரியலுக்கு யூஸ் ஆகுது. ஷூ பாலிஷ்க்கு யூஸ் ஆகுதா? ஸோ நம்ம இது எங்கேயுமே படிக்கல. ஸோ வி கேன் எலிமினேட் திஸ் ஒன். தீஸ் ஆர் த ப்ராக்டிஸ் கொஷின். ஸோ போன் மீல் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஐ வில் ரிவைஸ் திஸ் அகேன். ஸோ போன் மீல்லேருந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஃபர்டிலைசர் எடுக்கிறோம். ஸோ அதை நம்ம கேட்டில் ஃபீடாக கூட கொடுக்குறோம். அதோட ஹேர்ஸை ப்ரஷஸாக கூட யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெயின் புல் ஃபைட்டிங்கில் இன்வால்வ் பண்ணுறாங்க புல்ஸை. ஸோ ரிலீஜியஸ் பர்பஸ்க்காண்டி அவங்கள சாக்ரடாக கூட நம்ம வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான். இந்த கிளாஸோட டிசீசஸ் எல்லாத்தையுமே பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு முன்னேமா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் உங்களுக்கு இந்த கிளாஸில் 2 ஹோம்ஒர்க், அதாவது அசைன்மெண்ட் மாதிரி 2 கொடுத்துருக்கேன். ஒன்று என்னது? இது எல்லாத்தையும் பாக்ஸ் போட்டு படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த ஒயிட் மீட் ரிவால்யூஷன்னா என்ன? இது எல்லாமே நமக்கு சயின்ஸில் இன்க்ளூட் ஆகிறது தான். ஸோ வாட் இஸ் மீட் ரிவால்யூஷன்? வாட் இஸ் தி ஒயிட் ரிவால்யூஷன்? ஸோ மீட் ரிவால்யூஷன் ஐ திங்க் நாட், திஸ் ஒன் இஸ் நாட் நெசசரி. ஸோ ஒயிட் ரிவால்யூஷன்னா என்ன? க்ரீன் ரிவால்யூஷன்னா என்ன? ப்ளூ ரிவால்யூஷன்னா என்ன? ஆக்சுவலி நீங்கள் பிஒய்க்யூஸ் படிக்கும் போதும் கூட உங்களோட ஆப்ஷன் பேஸ் பண்ணி போங்க. ஸோ கன்சிடர் திஸ் இஸ் அன் பிஒய்க்யூ. ஸோ டைரி ஃபார்மிங் மெயின்லி எய்ம்ஸ் டு ப்ரொடியூஸ். இதை நான் ஒரு பிஒய்க்யூவாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடி எனக்கு கவர்மெண்ட்டில் கேட்ட கொஷின், என்னோட எக்ஸாமில் கேட்ட கொஷின்னா யூ ஷுட் கோ த்ரூ த ஆப்ஷன்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? என்னோட கரெக்ட் ஆன்சர் எனக்கு பின்னு தெரியும். பி தான் இதுக்கு ரைட் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் மூவ் ஆகக்கூடாது. ஸோ யூ ஷுட் செக் ஆல்சோ வாட் இஸ் க்ரீன் ரிவால்யூஷன். க்ரீன் ரிவால்யூஷனில் என்னென்னலாம் இருக்குது, எதனால் இந்த ஆப்ஷனில் இதை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் க்ரீன் ரிவால்யூஷன்லேருந்து அவங்க கொஷின் கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ வாட் இஸ் க்ரீன் ரிவால்யூஷன் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். வாட் இஸ் ப்ளூ ரிவால்யூஷன் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ வாட் இஸ் ஒயிட் ரிவால்யூஷன் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி தான் நான் இங்கே சொன்னதும், அதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த ஹோம்ஒர்க் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ கேண்டிடா ட்ராபிகாலிஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ வாட் இஸ் திஸ் கேண்டிடா ட்ராபிகாலிஸ்? இது ஒரு காசிட்டிவ் ஏஜென்ட். எந்த டிசீஸ்க்கு இது ஒரு காசிட்டிவ் ஏஜென்ட்? கேண்டிடயாசிஸ். கேண்டிடயாசிஸோட காசிட்டிவ் ஏஜென்ட். ஸோ ஈமிரா எதோடது? காக்கிடயாசிஸோடது.
ஸோ அதே மாதிரி இந்த கேனிடையாசிஸ் எதனால வந்தது நான் ஒரு சார்ட் போட்டேன் பார்த்தீங்களா கிளாஸோட ஃபர்ஸ்ட்டில். ஸோ அந்த மாதிரி சார்ட் போட்டு இதை நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இந்த 2 டிசீஸஸ்க்கும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இம்பார்ட்டண்ட்டான நான் 2 அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் எல்லா டிசீஸையும் கிளாஸிஃபை பண்ணி சார்ட் போட்டு வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் இந்த ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஒவ்வொரு கிளாஸ்லையுமே போடுற ப்ராக்டிஸ் கொஷின்லேருந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் அப்கமிங் கிளாஸில் நம்ம கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ப்ரீட்ஸு அதோட டைப்ஸு என்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஃபார்ம் ஹவுஸை, ஃபீடிங் மேனேஜ்மெண்ட், ப்ரீடிங் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். கொடுத்த அசைன்மெண்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எக்ஸாமில் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பவுல்ட்ரி ஃபார்மிங் யூனிட் 10ஓட இது வந்து ஸ்பீசிஸ்லையும் இந்த மாதிரி காசிட்டி ஏஜென்ட்லேயே தான் இந்த பிவைக்யூஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணி இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த அசைன்மெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ இன் த ஃபியூச்சர். Okay, that's all about the topic. Thank you so much. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.